ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு டீக்ளிட்டரிங்க்கும் மினிமலிசம்க்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குங்க. டீக்ளிட்டரிங் வேறு, மினிமலிசம் வேறு. டீக்ளிட்டரிங்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் தேவையில்லாமல் வச்சுருக்க பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்க பொருட்கள், அப்புறம் அன்னெசரியாக சும்மா அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க, இவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, சென்டிமெண்ட்டாக நான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத நிறைய திங்ஸ் நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எடுத்து ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை வேணான்னு எடுத்து போடணும். அந்த மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு மீதி இருக்கிறத அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் டீக்ளட்டரிங். நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ துணி எடுத்துட்டோன்னா, நம்ம இது வரைக்கும் போடாத துணி, இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது பட் நமக்கு செட் ஆகலை, நமக்கு சைஸ் ஃபிட் ஆகலை அப்படின்ற துணி, அப்புறம் கிச்சனில் உடஞ்சி போன கிச்சன் ஐட்டம்ஸு, அப்புறம் தேவையில்லாத பேப்பர் பண்டில், பில்ஸு, நியூஸ் பேப்பர், ஓல்டு மேகசின் இந்த மாதிரி வச்சுருக்கிறது, யூஸ் பண்ணாத டாய்ஸு, எக்ஸ்பயர்ட் மெடிசன்ஸு. இன்ஃபேக்ட் டிஜிட்டல் கிளட்டரிங் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத ஃபோட்டோஸ், வாட்ஸ்அப்லேருந்து ஃபார்வர்ட் பண்ண மெசேஜஸோட ஃபோட்டோஸு, வீடியோஸு, அப்புறம் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாமே கூட டிஜிட்டல் கிளட்டர் தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தேவையில்லாமல் வீட்டில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எல்லாமே நம்ம வீட்டிலேருந்தும் நம்ம மொபைல்லேருந்தும் ரிமூவ் பண்ணுறது. நம்ம நமக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா சில விஷயங்கள் நல்லா பிராண்ட் நியூவாகவே இருக்கும், பட் நம்ம அதை யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சும்மா எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ரீசேல் பண்ண முடியும்னா ரீசேல் கூட பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டீக்ளிட்டரிங் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாகவே குறையுது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டில் பென்னுன்னு வச்சுக்கோங்களேன். பென் எல்லா இடத்துலையுமே வச்சுருப்போம். பென் ஹோல்டரில் இருக்கும், டிவி டேபிளில் இருக்கும், ஸ்டேஷ்னரி ஐட்டம்னு ஒரு இடம் வச்சுருப்போம், அந்த இடத்துல இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் டக்குன்னு இப்போ ஏதோ ஒரு வேலைக்காக பேனா தேவைப்படுது, ஒரு கொரியர் வருது, இல்லை ஒரு சிலிண்டர் வருது, நம்ம சைன் பண்ணுறதுக்கு பென் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எடுக்கிற பென்னு எழுதாது. அது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம எல்லா இடத்துலையும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம், பட் எல்லாமே ஒழுங்காக ப்ராப்பராக வேலை செய்யுதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ தேவையில்லாததெல்லாம் நம்ம வச்சுருக்கிறதுனால நமக்கு தேவையான நேரத்தில் அதை கரெக்டாக நமக்கு தேவையான பொருளை எடுக்க முடியறதில்ல. அதுதான் மெயின் ரீசன். பட் இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு 2 பேனா இருந்தாலும் அது கரெக்டாக எழுதுகிற பேனாவாக இருந்தது அப்படின்னாக்கா, அதுவும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி, பென்னுனா இங்கே தான், இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த மாதிரி வைக்கிறது மூலிமா நமக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம அதை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகாது. கம்மியான பொருட்கள் இருக்கும்போது வீட்டை அழகாக நம்மளால் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். தேவையில்லாமல் அதை தேடி டைம் வேஸ்ட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சொன்ன மாதிரி டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இது இப்போ நான் பெண்ணுக்காக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் வீட்டில் முக்கியமான ஐட்டம், உதாரணத்துக்கு ஒரு ஆதார் கார்டு, இல்லை ஒரு சிசர்ஸ் வேணும், இல்லைனா தலைக்கு சீவுற சீப்பு வேணும். இதெல்லாம் கூட பார்த்தோன்னா நிறைய பேர் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதில்ல. டிவி ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு, சார்ஜிங் கேபிளு, நோட் புக்கு, பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, கிரெடிட் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் நமக்கு தேவைக்கு அதிகமாகவே நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வாட்டியும் அதை தேடுறதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ டக்குன்னு ஒரு மழை பெய்த வெளியில் கண்ணா கூட எங்கே இருக்குன்னா தெரியாது, தேடுவோம், இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா வீடெல்லாம் திங்ஸ் நிறையா இருக்கிறதுனால. பட் லிமிட்டடான திங்ஸ் வச்சுட்டு நம்ம எது எங்கே இருக்குன்னு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது நமக்கு தேவையான பொருளை கரெக்டாக போய் எடுத்துக்க முடியும். அதை தேடுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அடுத்தது அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் நிறைய பொருள் வச்சுருந்தோன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் செலவு பண்ணணும், காசு செலவு பண்ணணும், அதுக்கான க்ளீனிங் சப்ளைஸ் வாங்கணும், நம்மளோட எஃபோர்ட் போடணும். அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. இதே லிமிட்டடான திங்ஸ் இருந்தது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஃப்ளோர் மேட்டுங்க. ஃப்ளோர் மேட் பார்த்தோன்னா, ஃப்ளோர் மேட்டு, ஸ்க்ரீன்ஸு, பெட் ஸ்ப்ரெட்டு, இதெல்லாம் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமாக வச்சுருப்பாங்க. அதாவது என்ன கேட்டால் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஐட்டம் தாண்டி ஒரு பேர் ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாவே போதுமானது. அதாவது இப்போ நான் ஒரு பெட் ஸ்ப்ரெட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, அதை நான் வாஷ் பண்ண போடும்போது அது வாஷ் பண்ணி காஞ்சி வர வரைக்கும் இன்னொரு பெட் ஸ்ப்ரெட், அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கு இன்னொரு பெட் ஸ்ப்ரெட், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வச்சுருந்தா போதும். அதே மாதிரி தான் ஃப்ளோர் மேட்டும். இப்போ நான் 4 மேட் நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா,
யூஸ் பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு செட், அதாவது இன்னொரு 4 மேட் இருந்தால் எனக்கு போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா 10 மேட் வச்சுக்கிறது, 15 மேட் வச்சுக்கிறது, ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு டிசைன் பிடிச்சிருக்கு, கலர் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு காரணம் தேடிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடணும் அப்படின்னா ஒரு வாட்டியும் அதை துவைக்கணும், காய வைக்கணும், எடுத்து வைக்கணும், அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையாயிடும். நீ யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு துவைக்கிற வேலை கம்மி. நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னா டக்குன்னு இருக்கிற 4 செட்டு ட்ரெஸ் இல்லை ஒரு 5-6 செட்டு ட்ரெஸ்ஸுனா ஒன்று எடுத்து போட்டோமா அப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனால் நிறைய வச்சுருந்தோன்னா ஆப்ஷன்ஸ் எப்பயுமே நமக்கு நிறைய கொடுக்க நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அதை மெயின்டைன் பண்ணுற டைமும் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. முக்கியமாக ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிடும் நமக்கு நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா. ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒரு வேலை. ஒரு சிலர் நானுமே வந்து ஒரு டைமில் எப்படி இருப்பேன்னாக்கா, ஒரு வேலைக்காக நான் கிச்சனுக்கு வருவேன். வந்தேன்னா நிறைய திங்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன வேலைக்காக வந்தோமோ அதையே மறந்துடுவோம். நம்ம அந்த லிவிங் ரூம்லேருந்து கிச்சனுக்கு வரதுக்குள்ளே நம்ம கண்ணில் வேறு ஏதாவது படும், உடனே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய டீவியேஷன்ஸ், ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகும். ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா நம்ம அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் வேறு ஏதாவது பட்டுது அப்படின்னா உடனே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து எந்த வேலையை செய்யணும் நம்ம போகிறோமோ அதை செய்ய முடியாமல் நமக்கு தேவையில்லாமல் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய திங்ஸ் இருக்கும்போது. ஸோ இந்த திங்ஸை வந்து கம்மி பண்ணுறது மூலிமா நம்மளால் தேவையில்லாத விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறத மேக்ஸிமம் குறைக்க முடியும். நமக்கு எது வேணுமோ அதை வந்து ஃபோக்கஸ்டாகவும் பெட்டராகவும் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் மினிமலிசம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மினிமலிசம்ன்றது வந்து அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். அது வந்து என்னென்னா குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அண்ட் லிவிங் வித் பர்பஸ். நிறைய திங்ஸ் இல்லாமல் ரொம்ப வேல்யூவான திங்ஸ். இந்த பொருள் நான் வாங்கினா இந்த பொருள்னால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், அந்த பொருள் இருந்தால் தான் என்னால் அதை அடுத்த இதே மூவ் பண்ண முடியும் அப்படின்ற பொருள் மட்டும்தான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா எப்படி பண்ணுவாங்கன்னா, மல்டி பர்பஸ். ஒரு பொருள் வாங்குறதுனா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருப்பாங்க மினிமலிசம் லைஃப் ஸ்டைல். இப்போ கிளாத்ஸ்ன்னு பார்த்தோன்னா கூட ஆக்சுவலாக நம்ம டெய்லி வேர் பண்ணுவோமோ அது மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கும். இன்னொன்று கிச்சன் ஐட்டம்ஸும் அதே மாதிரி தான். வாட் எவர் இஸ் யூஸ்ஃபுல், இது இருந்தால் தான் என்னால் அந்த வேலையே செய்ய முடியும் அப்படின்ற ஐட்டம்ஸ் மட்டும், அதாவது ஐட்டம்ஸ் வந்து அது மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இப்போ ஷாப்பிங்லாம் போனாங்கன்னா அன்னெசரி ஷாப்பிங்கே வந்து இருக்காது. நமக்கு வந்து என்ன தேவையோ பையிங் லெஸ் பட் சூஸிங் வைஸ்லி. கம்மியாக வாங்கணும், அதுவும் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றது தான் வந்து மினிமலிசமோட ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக வந்து மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ணும்போது நிறைய விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லுவோம். நிறைய கமிட்மெண்ட்ஸ், அன்னெசரி கமிட்மெண்ட்ஸ்க்கு நோ சொல்லுவோம். நம்ம எப்பயுமே வந்து ஒரு காமான டெய்லி ரொட்டீன் தான் நமக்கு வந்து விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வந்து மினிமலிசம் லைஃப் ஸ்டைல். ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் ட்ரூவாக நமக்கு என்ன வேணும், நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன இருந்தால் போதும், அந்த திங்ஸை மட்டும் வச்சுட்டு வாழ்கிறது தான் வந்து ஒரு மினிமலிசம் லைஃப் ஸ்டைல். ஓகே, ஸோ டீக்ளட்டரிங்கிறது வந்து ரிமூவிங் எக்ஸ்ட்ரா திங்ஸு. மினிமலிசம்ங்கிறது வந்து இட் இஸ் அ மைண்ட் செட் ஆஃப் லிவிங் வித் லெஸ் ஆன் பர்பஸ். கம்மியான பொருட்களை பர்பஸ்ஃபுல்லாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். ஆனால் வந்து இப்போ டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஓவர் த பீரியடில் மினிமலிஸ்ட்டாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா டீக்ளட்டரிங்கிறது நம்ம வீட்டிலேருந்து தேவையில்லாத திங்ஸ் நம்ம எடுத்து போடுறோம். அன்வான்ட், அன்யூஸ்ட், புரோக்கன், டூப்ளிகேட்ஸ், அன்னெசரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் கொண்டு போகும்போது ஆப்வியஸாக நம்ம வீட்டில் அந்த திங்ஸோட கவுண்ட் கம்மியாகும், நம்ம ஃபோக்கஸ் நிறையாகும். இதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மினிமலிசம் லைஃப் ஸ்டைலுக்கு மாறும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டீக்ளட்டரிங் நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது. நிறைய பேர் அதை விரும்பி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ மோர் தென் 1 year நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஸ்டில் என்னோடய வீடு இன்னும் கிளட்டராக இருக்க மாதிரி தான் நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். இன்னமும் டீக்ளட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், கிச்சன் ஐட்டம் ஆகட்டும், புக்ஸ் ஆகட்டும், பெட் ஸ்ப்ரெட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து இன்னமும் ஒரு டவுட்ஃபுல்லாக, அதாவது இன்கேஸ் சரி இதை ஒரு நம்ம ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்க ஐட்டம்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு
மீதி ஐட்டம் டீக்ளட்டர் பண்ணுறது. அது ஒரு 1 மந்த் கழித்து திரும்பவும் ஓகே இது நமக்கு தேவையா அப்படின்னு வரும்போது அப்போ இன்னொரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே இப்போ 1 மாதமாக நம்ம அதை எடுக்கல, ஸோ இதுக்கப்புறமா நமக்கு அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை டீக்ளட்டர் பண்ணுறது. இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட லாஃப்டில் இருக்க திங்ஸ் வந்து நிறைய திங்ஸ் வந்து இப்போ வெளியில் போயிருக்கு வீட்டிலேருந்து. நிறைய வீடு மாறியிருக்கோம். மாறும்போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் லாஃப்ட் டு லாஃப்ட் தான் அது மாறிட்டே இருந்திருக்கு. பட் அதனால் எந்த யூஸுமே இல்லை. ஆனால் அது ஏன் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ இந்த டீக்ளட்டரிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன் நம்ம அதை வச்சுருக்கணுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இதனால் என்ன யூஸ் நமக்கு? இது இல்லைன்னா என்ன ஆக போகுது? இல்லை நம்ம அப்படியே லைஃப் அப்படியே நின்று போதா? ஒன்றுமே கிடையாது இல்லையா? இது இல்லைன்னா வாட் நெக்ஸ்ட்? இப்போ எடுத்து கொடுத்த பொருள் பற்றிலாம் ஒரு கில்ட்டே எனக்கு கிடையாது. இப்போ எடுத்து கொடுத்ததெல்லாம் அது போனதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே அது போனதுக்கப்புறம் தான் வீடு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற ஃபீல் இருக்குது. அது இருக்கும்போதெல்லாம் அது பார்க்கும்போது தேவையில்லாமல் காசு கொடுத்து வாங்கிட்டோமோ, இல்லை தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமோ, இது தேவையில்லாமல் இந்த இடத்த அடைச்சிட்ருக்கு, வீடு ஃபுல்லாக திங்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, எங்கே போனாலும் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி இது எடுத்து கொடுத்ததை நினச்சும் ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. ஓகே நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ எப்பயுமே டீக்ளட்டரிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேபி ஒரு கில்ட் ஃபீல் இருக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பண்ணும்போது அதை விரும்பி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எடுத்ததும் உங்களுக்கு பெரிய விஷயமா எடுத்து கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைனா கூட சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு ஆக்சசரிஸில் ஹேர் ஆக்சசரிஸு வீட்டில் நம்ம கம்மியான காசு போட்டு வாங்கின பொருட்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உண்மையாகவே வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஒரு வீட்டில் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் கூட நான் சொல்லுவேன். திரும்புகிற பக்கமெல்லாம் நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தா கூட நமக்கு அது ஒரு பெரிய வேலை தாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீடு துடைக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வீடெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணுறது தான் எவ்வளோ பெரிய வேலை இல்லை. நான் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் எல்லாமே ஒரு லிமிட்டடாக இருக்கும்போது அது வந்து என்ஜாயபிளாக இருக்கும். நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பேர்டன் தான். அது வேலை செய்கிறது எல்லாமே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக டீக்ளட்டரிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். வீடை க்ளீன் பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் இதை பண்ணணும், அது பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு அதுக்கு ஒரு வேலை செஞ்சு அது க்ளீனிங் சப்ளை வாங்கி நம்மளோட எஃபர்ட் போட்டு இவ்வளோ வேலை பண்ணணுமா? அதுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த லைஃப்பை லீட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபேமிலியோடு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால் நம்ம தேவையில்லாத விஷயங்களில் க்ளீனிங் பண்ணுறது, இது பண்ணுறது, அதை பண்ணுறதுன்னு அதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஃபேமிலியாக எங்கேயாவது வெளில போகலாம், வீட்லேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் நிறைய ஃபோக்கஸ் வந்து ஃபேமிலி மேலே நமக்கு நிறைய மாறும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய டீக்ளட்டரிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். விருப்பப்படுறவங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காவது ஷேர் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களோட மைண்ட் செட் மாறும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.